கம்பராமாயணம் பாலகாண்டம் பாகம் 1. கோசல நாடு. மானுடத்தின் வெற்றியை உலகுக்கு உணர்த்திய முதல் தெய்வ மகன் ராமன். அவன் அவதரித்த அழகிய திருநாடு கோசல நாடு. அது பழம்பெருமை மிக்கது. அதை சத்தியவிரதன் ஆகிய தசரதன் சக்கரவர்த்தி என்ற பெருமையோடு ஆண்டு வந்தான். அவன் உதித்த குலம் சூரியகுலம் என்பார்கள். மனு என்பவனும் இந்த குலத்தில் பிறந்தவனே. மக்களை நன்னெறிப்படுத்தி நீதி நெறிகளை வகுத்து கொடுத்தவன் இவன். மலைவளம் குன்று மண்வளம் குறைந்த மகிதலுக்கு விண்ணுலகில் என்று கங்கையை வரவழைத்த பகிரதனும் இந்த குலத்தில் தோன்றியவனே. அவனுடைய விடாமுயற்சியை மாநிலம் போற்றுகிறது. அரிதின் முயன்று ஆற்றும் செயலுக்கு பகிரத பிரயத்தனம் என்ற தொடர் இன்றும் வழங்குகிறது. இச்வாகு என்ற அரசனின் மெச்சத்தக்க புகழ் இன்றும் பேசப்படுகிறது. அவனால் இந்த குலம் இக்ஷ்வாகு குலம் என்று நச்சி உலகம் போற்றுகிறது. காகுத்தன் என்பவன் தேவர்களின் ஆகுலங்களை தீர்த்தவன். அவர்கள் குறை கேட்டு அசுரர்களோடு போராடி அவர்கள் வாழ்வை மலரச் செய்தவன். பெருமைமிக்க இந்த குலத்தில் பிறந்ததால் இவனை காகுத்தன் என்று அழைத்தனர். ரகு என்ற அரசனும் இந்த குலத்திற்கு பெருமை சேர்ந்தவர்களுள் ஒருவன். அதனால் ராமனை ரகுராமன் என்றும் ரகுகுல திலகன் என்றும் அழைத்து வந்தனர். நீதியும் நேர்மையும் வீரமும் பேராற்றலும் மிக்க மன்னர் ராமனின் குல முதல்வர்களாய் திகழ்ந்தனர். ராமன் பிறந்ததால் இந்த குலம் உயர்வு பெற்றது. இந்த குலத்தின் பெருமையால் ராமனும் உயர்வு பெற்றான். மலைவளம் கறந்தால் நாட்டின் வளம் மறைந்துவிடும். கோசல நாட்டில் பருவமழை தவறாது பெய்தது. வெள்ளி பனிமலை மீது உலவிய கரிய மேகங்கள் அள்ளி பொழிந்த மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்தது. அது சரையு நதியாக பாய்ந்தது. மலைபடு பொருட்களாகிய மணியும் பொன்னும் முத்தும் சந்தனமும் அகிலும் தேக்கும் அவ்வள்ளம் அடித்து வர அலைபடு பொருட்கள் ஆயின. வணிக மக்களைப் போல் அந்நிதி இப்பொருட்களை வாரி அடித்து கொண்டு வந்தது. நீல்நதி அந்த மலையின் உச்சியையும் அகலத்தையும் தழுவி வந்ததால் அது கணிகை மகளை ஒத்திருந்தது. அலைகரத்தில் மலைப்பொருட்களை ஏந்தி வந்து அடிவாரத்தில் குவித்தது. சரையு நதி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐவகை நிலங்களில் பாய்ந்தது. அந்த நாட்டை வளப்படுத்தியது. மலைக்கற்களிடையே தோன்றிய வெள்ளம் காணார் பெருகி பாய்ந்து குளம் குட்டை ஏரி கால்வாய்களில் பரவி வயல்களையும் சோலைகளையும் பசுமையுறச் செய்தது. மூலப்பொருள் ஒன்று எனினும் ஞானம் அதை பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கிறது. அதேபோல் கடல் நீர் மேகம் மலை அருவி வெள்ளம் வாய்க்கால் ஏரி குளம் ஆறு தடாகம் என்னும் பல வடிவங்களை கொண்டு விளங்கியது. ஏட்டையும் தொடுவது தீமை என்று கூறி நாட்டை கெடுத்தவர்கள் அந்த காலத்தில் இல்லை. பெண்கல்வி நாட்டு முன்னேற்றத்திற்கு நலம் விளைவிக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார்கள். பொருட்செல்வம் இயற்கை தருவது. கல்வி மானுடர் தேடிப் பெறுவது. செல்வ குடியில் பிறந்த செல்வியர் கல்வி கற்று கவின் பெற்று சிறப்பு அடைந்தனர். கலைமகளும் திருமகளும் அவர்களை அடைந்து கொள்ளு வீற்றிருக்கின்றனர். கற்ற இந்த பெண்களால் உற்ற நல்லறங்கள் சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தன. இவர்கள் வறியவர்க்கு இல்லை எண்ணாமல் வாரி வழங்கினர். விருந்தினர் வந்தால் விளைந்து வரவேற்றனர். இன்முகம் காட்டி நல்லுரை பேசி உணவையும் உரையும் தந்து சிறப்பு செய்தனர். மாதரார் தம் செயல்கள் மாற்றுமிக்க அறங்கள் தழைத்து ஓங்கின. அன்னச்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டன. அங்கே சோறு வடித்த கஞ்சி ஆறு போல பெருகியது. அது கால்வாய்களாக கிளைத்து சோலைகளிலும் வயல் நிலங்களிலும் பாய்ந்து வளம் பெருக்கியது. தேர் ஓடுவதால் தெருக்களில் துகள் கிளம்பியது. யானையின் மதநீர் பட்டு அது தெருவினை சேறு ஆக்கியது. அதில் யானைகள் வழுக்கி விழுந்தன. மகளிர் குலை எறிந்து கோழி எறியும் செல்வ வாழ்வை பெற்றிருந்தனர். சிறுமியர் சிற்றில் இழைத்து சிறுசோறு சமைத்தனர். முத்துக்களை அவர்கள் சிறுசோறாக அமைத்தனர். அம்முத்துக்களை இளம் விளையாட்டுச் சிறுவர்கள் தம் காலில் இடறி சிதைத்தனர். அவை அவர்கள் திரட்டி எடுத்து போடும் குப்பைகளாக குவிந்து கிடந்தன. அவை ஒளி செய்தன. மருத நிலச் சோலைகளில் மயில்கள் தோகை விரித்து ஆடின. கோயில்கள் கோவின. தாமரை மலர்கள் விளக்கு போல் ஒளி வீசின. முகில்கள் இடித்து முழவாக ஒளி செய்தன. நீர் அலைகள் அழகிய திரைச்சீலைகள் ஆயின. குமிழைகள் கண்விழித்து நோக்கின. இவ்வாறு மருத நிலம் நாட்டிய அரங்கமாக பொலிவு பெற்று அழகு செய்தது. அன்னப்பறவைகள் தாமரை மலர்களை அடைந்து துயில் கொண்டன. தம் அருகே இளம் குஞ்சுகளை உறங்கச் செய்தன.
சேற்று நிலத்தில் கால் வைத்த எருமைகள் தம் கொட்டிவில் உள்ள கன்றுகளை நினைத்து கொண்டு உற்று என சுரந்த பாலை இச்சின்ன பறவைகள் வாய் வைத்து மடுத்தன. தேரைகள் எனப்படும் பசுமை நிற தவளைகள் தாலாட்டு பாடின. அவை அதனை கேட்டு மயங்கி துயில் கொண்டன. சேற்று நிலத்தில் எருமைகள் பாலை சுரிந்ததால் நாற்று நடும் வயல்கள் வளம் காட்டின. நெற்பயிர்கள் செழித்தன. அரங்குகளில் அறிவையார் ஆடலும் பாடலும் நிகழ்த்தினர். யாழும் சூழலும் இணைந்து இசை அரங்குகளில் இனிமை கூட்டின. சதை ஒழுங்கிகள் பதக்கங்களுடன் சேர்ந்து நாட்டிய நங்கையர்க்கு நளினம் சேர்த்தன. இசையும் நாட்டியமும் வரிசையில் கலைச்செல்வங்களாய் கவின் செய்தன. காவிய கதைகளில் தேர்ச்சி மிக்கவர் சொரியும் கவி அமுதும் செவிநுகர் கனிகள் ஆயின. இந்த நாட்டின் தலைநகர் அயோத்தி என்னும் மாநகர் செல்வச் சிறப்பால் அழகை நகரையும் இன்பச் சிறப்பால் பொன்னாரம் அமராவதியையும் இது ஒத்து இருந்தது. எழில்மிக்க இந்த நகரத்தை பொழில் சூழ்ந்த மதில்களும் குழிகள் மிக்க அகழிகளும் சூழ்ந்திருந்தன. மதில்கள் விண்ணை தொட்டன. அகழிகள் மண்ணின் அடித்தளத்தை அழுத்தின. காவல் மிக்க இந்த கடிய நகரத்தை நால்வகை படைகள் காத்து போற்றின. மக்கள் தம் உயிர் என மன்னனை மதித்தனர். அவனும் மக்களை கண்களை இமை காப்பது போல் காத்து வந்தான். ஏழையின் கந்தன் உழைப்பாளியின் ஒரே நிலம் அவர்களின் உடைமைகள். அவற்றைப் போல அரசன் நாட்டை காத்தது அவன் கடமையாயிற்று. பகைவர் காட்டிய பகை அவன் முன் எரிமுன் வைத்த பஞ்சு ஆகியது. அவர்கள் அஞ்சி புறமுதுகிட்டு ஓடினர். மக்கள் பசியும் பிணியும் நீங்க வளனும் வாழ்வும் பெற்று அவன் குடை நிழலில் குளிர்ந்தனர். உட்பூசலும் வெளித்தாக்கலும் இன்றி நாட்டில் அமைதி நிலவியது. ஆக்கம் தழைத்தது. ஊக்கம் நிலவியது. செம்மைகள் நிலைத்தன. மாதரார் தம் கற்பின் திறத்தால் நாட்டின் பொறுப்பு உயர்ந்தது. அறத்தின் ஆக்கத்தால் துறக்கமும் தோற்றது. ஆடவர் தம் மரச்செயலால் வீரம் செறிந்தது. புகழ்மிக்க நாடு என திகழ்ந்தது. கொடைச்சிறப்பால் வறுமை நீங்கியது. வள்ளல்கள் என்று ஒரு சிலர் புகழ் பெற முடியாமல் அனைவரும் பிறர் துன்பத்தை களைந்தனர். பிறர்க்கை ஏந்தாமல் பீடும் பெருமையும் பெற்று மக்கள் வாழ்க்கை நடத்தினர். செல்வம் தனி உடைமை என்று கூற முடியாமல் அனைவருக்கும் உரியதாயிருந்தது. கல்வியும் மக்கள் உடைமையாக இருந்தது. கற்றவர் கல்லாதவர் என்ற பேதம் இன்றி அனைவரும் கல்வி கற்று அறிவில் சிறந்தவராய் திகழ்ந்தனர்.